நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரியான செம்ம ஜாப்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி. இது ஆக்சுவலா வந்து 5 years பேக் முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய கவர்மெண்ட் இருந்த டயத்திலே வந்து இது நிறைய பேர் அப்ளை பண்ணி நிறைய வேலைகள் வந்து வாங்கியிருந்தாங்க. பட் ஆனா ஊடால சரியா 2023 ஜூலை மந்த்துக்கு அப்புறம் வந்து ஏதோ ஒரு சம் ரீசன்ஸ் அப்படின்றனால வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது திருப்பி வந்து நமக்கு எதுவுமே ரீஸ்டார்ட் பண்ணாம இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் அது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா இது வந்து வீட்டுக்கு போயிட்டு நம்மளோட ஏரியால நம்ம தாலுக்கால இருக்கக்கூடிய எஜுகேஷனை நம்ம இன்னும் மேம்படுத்துறதுக்காக அரசாங்கமே இப்படி ஒரு வேலைகளை கொடுத்தாங்க. மாசமே வந்து 9 நாட்கள் வேலை, அதுக்கான ஊதியம் வந்து 12,000 ரூபாய் வரைக்கும். ஒரு செஷன் ஒரு நாள் நீங்க போய் அட்டன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு கிட்டத்தட்ட வந்து 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சம்பளமா தரப்பட்டுச்சு. இது நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு நிறைய பேருக்கு. பட் ஆனா இது ஒரு ரீசனால ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் இப்போ நம்மளோட தமிழக வெற்றி கழகம் அரசாங்கம் பேக் வந்ததுக்கு அப்புறம் திரும்பவுமே இந்த ஸ்கீமை வந்து திருப்பி ஓபன் பண்ணிட்டாங்க. இப்போ இதுக்கு வந்து நிறைய தன்னார்வலர்கள் வாலண்டரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க, நீங்க இப்பயே அப்ளை பண்ணி வச்சிருங்க. ஏன்னா ரீசெண்டா கூட கல்வித்துறை அமைச்சர் வந்து ராஜ்மோகன் அவர்கள் இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க ஒரு 1 வீக் முன்னாடி கூட. ஸோ அதனால இப்போ எல்லா பேருமே ரீஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணுங்க. வேலை சிம்பிள் தான். உங்களோட தாலுக்கா உங்க ஏரியால ஒரு குறிப்பிட்ட ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10ல இருந்து ஒரு 5 ஏரியான்னு வச்சுக்கோங்க, ஒரு வார்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தான் நீங்க இல்லம் தேடி கல்வியை நீங்க கொடுக்க போறீங்க. மெயினா பிசிக்கலி ஹேண்டிகேப்பா இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் அண்ட் வந்து எப்படி சொல்லலாம், ஸ்கூலுக்கு வந்து நிறைய அடிக்கடி லீவ் பண்றக்கூடிய குழந்தைகளுக்கும் இன்னும் கொஞ்சம் எஜுகேஷனை மேம்படுத்தக்கூடிய குழந்தைங்களுக்கும் ஸ்கூல்ல இருந்தே நமக்கு அந்த டீடைல்ஸ் வந்துருவாங்க. ஸோ நம்ம போய் எடுக்க போறோம், நமக்கு அரசாங்கம் வந்து சம்பளம் போட போறாங்க. இதுதான் டீடைல். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதை பத்தின டீடைல் அப்ளை பண்றது எல்லாமே நான் சொல்றேன். நீங்க பெண்களோ ஆண்களோ யாரா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கம்லேயே நான் உங்களுக்கு வந்து கொடுத்திருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் விட்டுருக்கக்கூடிய அப்டேட், கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இல்லம் தேடி கல்வி அப்படின்ற வேலை வாய்ப்புக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் டீடைல் தான். ஓகே, நம்ம லாஸ்ட் ஏற்கனவே பார்த்த மணிக்கு அந்த கோவிட் டயத்துல அந்த பழைய கவர்மெண்ட் இருந்த டயத்துல வந்து விட்டுருந்தாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் இல்லம் தேடி கல்வி அப்படின்றக்கான ஒரு டீடைல் விஷயங்களை நம்ம லேர்னிங் சென்டர்ஸ் நம்ம வந்து பண்ண போறோம். ஓகே, இதுக்கு வந்து வாலண்டரிஸ் வந்து மினிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 hours வந்து ஒரு வாரத்துக்கு நீங்க ஒதுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு பார்ட் டைமான வேலைகள் தான். மெயினா உங்க வாலண்டரி இந்த டீச்சிங்க்கு போறக்கூடியவங்களுக்கு தமிழ் நல்லா எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும். அது போக அதர் சப்ஜெக்டா தமிழோ இங்கிலீஷோ மேத்தமெட்டிக்ஸோ இதுல ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க கொஞ்சம் நல்லா உங்களால முடியும் அப்படின்ற பட்சத்துல அதுல ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் டேக் வந்து பண்ணிக்கலாம். சோ அதே நீங்க வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி தரதும் வந்து பண்ணலாம். மெயினா மினிமம் ஏஜ் வந்து 17 வயசுக்கு மேல வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி நீங்க அந்த லோக்கல் ஏரியாக்குள்ளே இருக்கணும். சோ அதோட ரேஷன் கார்டோட இருக்கக்கூடிய அட்ரஸை வச்சு தான் வந்து பார்ப்பாங்க. சோ அதனால ரேஷன் கார்டுலாம் இருக்கு அப்படின்னா கரெக்டா நீங்க வந்து எடுத்து வந்து வச்சுக்கோங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இதோட டீடைல் வந்து ஃபுல் டைம் பார்ட் டைம் ரெண்டுமே இருக்கு. ஒரு வாரத்துக்கு 6 மணி நேரம். சோ ஒரு மாசத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9 நாட்கள்ல இருந்து 12 நாட்கள் வரைக்கும் தான் நீங்க வேலைகளே பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கான டைமிங் கூட ஈவினிங் லேர்னிங் செஷன் தான். அதாவது நம்ம டியூஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, எஸ் அதை தான் நம்ம வந்து பண்ற மாதிரி தான் வந்து இருக்கு. வேற எதுவுமே கிடையவே கிடையாது. இதுல தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4 விதமான சப்ஜெக்ட்ஸ் வந்து கேட்கறாங்க. இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்க தாராளமா இது வந்து பண்ணிக்கலாம். இதுல யார் யார் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் இல்ல ஹோம் மேக்கரா இருக்கீங்க, பிஜி முடிச்சிருக்கீங்க, ரிட்டையர்ட் கவர்மெண்ட் டீச்சர்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், சோஷியல் ஒர்க்கர், என்ஜிஓ மெம்பர்ஸ் அண்ட் உங்களுக்கே ஒரு செல்ஃப் வாலண்டரி எனக்கு என்னால முடியும் நான் அந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய எனிதிங் எனி பர்சன்ஸ் வந்து இண்டிவிஜுவலா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த எஜுகேஷன் சர்வீஸ்ல நீங்க வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கவர்மெண்ட் ஒரு அலைன்ஸ் வந்து விட்டுருக்காங்க. சோ இதுதான் விஷயங்கள். ஓகே, சோ இதுல வந்து பேசிக்கா லீவ் அப்படின்றது கிடையாது. நான் மாசத்துக்கே நம்ம 9 to 12 நாட்கள் தான் வேலை பார்க்க போறோம்னால லீவ் அப்படின்றது கம்பல்சரியா கிடையவே கிடையாது. சோ அதனால அதையுமே வந்து தெளிவா சொல்லிருக்காங்க. சோ கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணா டீடைல் எல்லாமே இருக்கும். நம்மளோட அஃபிஷியல் சைட்ல எப்பவுமே உங்களுக்கு அதுக்கான லிங்க் டேபிள் அப்படின்றது கொடுத்திருப்போம். as usual உங்களுக்கு வந்து தெரியும். சோ இப்போ இந்த லிங்க் டேபிளே வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்கா இருக்கட்டும், இதோட அஃபிஷியல் கரியர் பேஜ், நோட்டிபிகேஷன் லிங்க் அப்படின்னு தெளிவா கொடுத்திருக்கோம். சோ உங்களுக்கு டீடைல்ஸா நீங்க படிச்சுட்டு அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னா நோட்டிபிகேஷனும் இல்ல அஃபிஷியல் கரியர் பேஜும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. நம்ம டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம் ப்ரோ அப்படின்னா அப்ளை நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய லிங்க் தொட்டு நீங்க தாராளமா அந்த ஜாபுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ உங்களுக்கு அப்ளை நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய லிங்க் தெரியுதுல, அதை நீங்க தொடுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் இப்படி கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் வந்து இந்த லைஃப் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி சில ஆர்டிகல் போட்டிருக்கோம். அதுக்கு கீழே அந்த லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிகலுக்கு கீழே உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த இதை வந்து கிளிக்கர் அப்படின்ற டச் பண்ணிங்கன்னா யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 15 14 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி மைனஸில் உங்களுக்கு வந்து செகண்ட்ஸ் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த செகண்ட்ஸ் வந்து ரன் ஆகி கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்களே அகைன் உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஓபன் வந்து ஆகும். ஓகேங்களா? சோ அந்த ஒரு பாக்ஸையுமே நீங்க டச் பண்ணி பாருங்க. முடிஞ்சிருச்சு. சும்மா நான் லைட்டா மேல ஸ்க்ரோல் பண்றேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்டிகலுக்கு கீழே எனக்கு அகைன் வந்து ஒரு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் தெரியுது. ஓகே, நான் இப்போ இதை வந்து டச் பண்றேன். இப்போ எனக்கு டைரக்டா இந்த வேலைகளுக்கு இல்லம் தேடி கல்வி நம்மளோட தமிழ்நாடு அரசு மூலியமா தந்திருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு கல்வித்துறை டைரக்டா தந்திருக்கக்கூடிய வேலைகள் தான். சோ இதுல அடிப்படை இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க வந்து வாலண்டியரா ரெஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, சோ இதுக்கு வந்து முழு பேர் உங்க கேபிட்டல் லெட்டர்ல உங்க பேர் வந்து கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப்ல அது வந்து லைசன்ஸ் ஆதார் எனிதிங் என்ன வேணா இருக்கலாம். அதுல எப்படி இருக்கோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஜெண்டர் வந்து கொடுங்க. டேட் ஆஃப் பர்த், உங்களோட நம்பர் வந்து வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய நம்பர் வந்து கொடுத்துருங்க. ஆதார்ல இருக்கக்கூடிய 12 டிஜிட் நம்பர், மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் ஜிமெயில் ஐடி. ஓகே, சோ இது எல்லாத்தையுமே கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்பிள் இருக்கும். என்ன அப்படின்னா அந்த பிளஸ் அப்படின்னு டச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்து ஒரு டேப்லெட் காலம் வந்து ஓப்பன் ஆகும். என்ன அப்படின்னா மாவட்டம், நீங்க எந்த மாவட்டம் அப்படின்றத நீங்க வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எந்த பிளாக், அதுக்குள்ள நீங்க மாவட்டம் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ள பிளாக், அந்த வார்டு, அந்த தாலுகா அப்படின்றது வந்துடும். லோக்கல் பாடி அப்படின்னா ஏரியா. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பின்கோடு ஏரியா அப்படின்றது வரும். வில்லேஜோ இல்ல வார்டோ அதை என்னன்ற நீங்க வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட பெர்மனன்ட்டான அட்ரஸ், உங்களோட பின்கோடு, இது எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டு சோ நீங்க தன்னால செயல்பட விரும்புறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா நான் வந்து விரும்புறேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அகைன் கல்வி மற்றும் தொழில் விவரங்கள் வந்து கேட்கறாங்க. சோ அதையுமே நீங்க கொடுத்துக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இப்போ கரண்டா நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க, படிச்சிட்டு இருக்கீங்களா, வேலை பார்க்குறீங்களா, இல்ல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா, அதை வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் வந்து அதர் கொஸ்டின்ஸ்ல வந்து பிளஸ் இருக்கும். அதையுமே கொடுத்தீங்கன்னா சோ இந்த வேலைகள் வந்து வாரத்துக்கு 6 மணி நேரம் ஃபுல் டைம் 6 ஹவர்ஸ் வாலண்டரி நீங்க பண்ற மாதிரி இருக்கும் ஒரு வீக்குக்கு. இது வந்து ஓகேயா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சோ அதே மணிக்கு நீங்க உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் எல்லாமே தமிழ்ல இருக்குங்க. அதனால நீங்க ஈஸியா கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கீழே வந்து இந்த டிக் பாக்ஸ் இருக்கும்ல, கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்துருங்க. சோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 12 to 14 டேஸ், அதாவது 2 வாரங்களுக்குள்ள இதுக்கான அடுத்த பர்சன்ஸ் எல்லா பேருமே செலக்ட் பண்ண போறாங்க தமிழ்நாடு லெவல்ல. சோ அதிகபட்சம் வந்து 9,000 இருந்து 12,000 வரைக்கும் இதுக்கான சம்பளம் அப்படின்றது இருக்கு. ஒரு பார்ட் டைமா ஒரு வாரத்துக்கு 6 மணி நேரம் பெர் டேக்கு நீங்க வந்து 1 to 2 ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வந்து வேலை வந்து பாத்துக்க போறீங்க. தமிழ்நாடு அரசோட பள்ளி கல்வித்துறை கூட சேர்ந்து தான் பாத்துக்க போறீங்க. டைரக்டா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே இதுக்கான சேலரி அப்படின்றது கிரெடிட் வந்தாயிரும். சோ இது வந்து ஒரு பார்ட் டைமா தேடிட்டு இருக்கேன், அதுவும் என்னோட சொந்த ஏரியாக்குள்ளே வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பா யூட்டிலைஸ் வந்து பண்ணிக்கோங்க. சோ இது வந்து ஒரு குழந்தைங்களுக்கு, அது 1ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு தான், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு நீங்க வந்து உங்க எஜுகேஷன்ஸை சொல்லி தர போறீங்க. சின்னதா ஒரு டியூஷன் மணி, ஏன்னா அவங்களுக்கும் கல்வி மேம்படணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பண்ணிக்க போறீங்க. இவ்வளவுதான் விஷயம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் பேக் சப்போர்ட் இருந்து பண்ணக்கூடிய ஒரு நல்ல வேலை தான். உங்க ஏரியால இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளியோ இல்ல அரசு பள்ளியோ கூட கம்பைன் பண்ணி தான் நீங்க இதை பண்ணிக்க போறீங்க. சோ அதனால வேற எந்த அதர் இஷ்யூஸும் கிடையாது. இதை தாண்டி உங்களுக்கு வேற டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். சோ இதே மாதிரிக்கு அடுத்தடுத்த நிறைய சம்ம ஜாப்ஸ், டிஃபரெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டே இருக்கேன். நீங்க மறக்காம பண்ண வேண்டிய ஒரே விஷயம், சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ அப்பதான் உங்களுக்கு நாம் போடக்கூடிய எல்லா ஜாப்ஸ்மே உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் தேடி வரும். ஸோ இதே மாதிரிக்கே நிறைய ஜாப்ஸ் வந்து பார்க்குறேன். நிறையா உங்களுக்கு வந்து அமேசானோ இல்லை ஜோகோ, ஃப்ளிப்கார்ட் ஜாப்ஸ் கூட நம்ம சேனலில் போட்டிருந்தேன். போயிட்டு வீடியோ செக்ஷனில் கூட பார்த்துட்டு மறக்காம அப்ளை பண்ணிக்கோங்க. பிரைவேட் ஜாப்ஸ் வேணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும் அப்படின்னா. ஸோ இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ் வந்து பார்க்குறேன்.